வாழ்க வளமுடன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மாதா பிதா குரு தெய்வம் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார். தாய் தந்தைக்கு அடுத்து நம்ம குருவை தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம குரு தான் நம்மளுக்கு பல சிந்தனைகளை கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல வழியில வழிகாட்டுறாங்க, நல்ல வழியில நம்ம போறதுக்கு வழிகாட்டுறாங்க. குருமார்கள் என்பது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் நம்ம ஆன்மீகத்தை அடையறதுக்கு ஒரு பாலமாகவும் இருக்கிறது குருமார்கள் தான். அந்த குருமார்களின் பெருமையை பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். இப்ப அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம வேகமா ஓடுறோம், எதுக்குமே டைம் இருக்கிறது இல்லை. சாப்பிடுற டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை, காலையில எந்திரிச்சோமா ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுச்சு லைஃப். அதனால ஒரு சிந்தனையே நமக்கு நார்மலா சிந்திக்க முடியறது இல்லை. ஒரு பயம் குழப்பம் அந்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னா இந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷி, காஞ்சி பெரியவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், நிறைய குருமார்கள், சுவாமி விவேகானந்தர், இந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க. அவங்களோட மார்க்கத்தையும் சொற்பொழிவு அதெல்லாம் கேட்டு அவங்களோட நம்ம உடல் நலம் பெற, மனநலம் பெற அந்த ஆன்மீக பாதையில நம்ம செல்றோம். இப்ப நமக்கு இந்த சிந்தனையெல்லாம் தகர்த்து நம்ம மனநிலையை சீரா வச்சுக்கிறதுக்காக இந்த மகரிஷி அவர்களெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம எடுத்துக்கணும், இப்ப நம்ம பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரு வகையில நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருந்திருப்பாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஒரு குரு தான். இப்ப நான் படிச்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு திரிபுரா மாநிலம்னு ஒரு திரிபுரான்னு சொல்ற ஒரு ஸ்டேட்ல ஒரு சின்ன கிராமம். அதுல சித்த மகாராஜனும் இருக்காரு. அவர் அங்க பழங்குடி மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சுகாதாரமே இல்லாத ஒரு லைஃப் தான் அவங்க லீட் பண்றது. ஒரு ஸ்கூல் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் அவங்களோட துன்பத்தை இவரோட இதா ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்கூலு, இந்த சுகாதாரத்தன்மை எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்தது, இயற்கை விவசாயம் கத்து கொடுத்தாங்க. அவர் இன்னமும் வாழ்றாரு. 2024 அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, குருன்றது ஒரு புத்தக அறிவுல மட்டும் நம்மளுக்கு அவரு ஞானத்தை கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சு முழு சமுதாயத்துக்கே அவர் ஒரு உயர்வு கொடுக்குறாங்க. இப்படியும் ஒரு குரு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்ப நம்ம வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கிட்டோம்னா, அவர் நம்மளுக்கு தியானம், யோகா, அதாவது வாழ்க்கை முறை எல்லாமே கத்து கொடுத்துருக்காரு. இதுவும் நான் படிச்சதுல என்னன்னா, ஒரு நாள் அவர் தியான மையத்துக்கு ஒருத்தர், ஒரு இளைஞன் போய் அவர் ரொம்ப கோவப்படுவாராம். அவருக்கு ரொம்ப கோவப்படும். அதுக்கு மகரிஷி சிரிச்சுட்டே கேட்டிருக்காரு, நீ கோவப்படுறியே, உனக்கு அதை நீ வெற்றியா நினைக்கிறியா இல்ல தோல்வியா நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், நான் அதை வெற்றின்னு தான் நினைக்கிறேன், என்னோட கோபத்தால மற்றவங்களை என்னால அடக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, நீ உன்னையே அதாவது நீ மற்றவங்களை அடக்கிறன்னு நினைச்சிட்டு உனக்குள்ள நீ உன்னோட உள்ளமே எரிஞ்சிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியறது இல்ல. உண்மையான வெற்றி என்பது உன் மனசை நீ ஆளும் போதுதான் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு குருவா ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த இளைஞனே இந்த குரு கிட்ட, நீங்க வாழ்க்கையை